இங்குதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அவதானித்துக் கொள்ளுங்கள். இதை அரவிந்த் டி சில்வா சாட்சி வழங்கும் போது தெளிவாக சொல்லவில்லை. இந்த விடயத்தை 4-5 பேர் வந்தது, அவர்களுக்கு உணவு உட்கொள்ள வாங்கி கொண்டு வந்ததெல்லாம் பெரிதாக அவர் தெளிவாக சொல்லியிருக்கவில்லை. ஆனால் அனுஷ்கா டி சில்வா இது சம்பந்தமாக விவரமாக சொல்லியிருக்கின்றார். அது 4 பேர் யார் என்பது குறித்து அவர் சற்று முழு விவரங்கள் அறிந்திருக்கவில்லை. இருப்பினும் பிணையில் எடுப்பதற்காக அரவிந்த் டி சில்வாவால் ஒழுங்கு செய்யப்பட்ட நபர்கள் என்று தான் சொல்லப்படுகின்றது. இதில் ஜெயசீலா நேற்றைய தினம் இந்த 4-5 பேர் குறித்து சொன்ன மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கின்றது. பாருங்கள், அன்றைய தினம் வீட்டிற்கு வந்த 4-5 பேர் அவர்கள் யார், எதற்காக வந்தார்கள் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் சென்றதற்கு பிறகு அரவிந்த் டி சில்வாவும் கபில சந்திரசேனவும் சாப்பாட்டு மேசையில் பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுடன் இன்னும் ஒருவர் இருந்திருக்கின்றார். இதை கண்களால் பார்த்து நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சொன்ன நபர் சாட்சியாளர் பராபரன் ஜெயசீலா, அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டு பெண் பணியாளர். அவர் தான் பார்த்திருக்கின்றார். ஏற்கனவே பேசினோம், கபில சந்திரசேனவும் அரவிந்த் டி சில்வாவும் தான் இரவு சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள். ஆனால் நேற்றைய தினம் வீட்டு பெண் பணியாளர் குறிப்பிடுகின்றார், இவர்கள் இருவருடன் சேர்த்து இன்னும் ஒருவரும் இருந்தார். அவர் யார் என்பது குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மூவரும் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான விடயத்தினை நேற்றைய தினம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். யார் அவர்? 4-5 பேர் வந்தார்கள் என்றால் ஏனையவர்கள் சென்று விட்டார்கள். இவர் ஒருவர் மாத்திரம் ஏன் இருந்தார்? என்ன காரணத்திற்காக அல்லது என்ன பேசினார்கள்? அவர் இரவு அங்கேயே தங்கிவிட்டாரா அல்லது அதிகாலையில் எழுந்து சென்று விட்டாரா? இது குறித்து எதுவுமே தெரியாது. இனி இது விசாரணை அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து நீதிமன்றத்திலே உண்மை விவரங்களை முன்னிலைப்படுத்த வேண்டியது விசாரணை அதிகாரிகளுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அந்த ஒரு நபர் யார், எதற்காக அவர் மாத்திரம் தனியாக இருந்தார்? தனியாக என்றால் இவர்கள் பேசும்போது அவரும் ஏன் அவர்களோடு கூட இருந்தார்? அது ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துகிறது. ஆனால் நீங்களாக எந்த விதமான முடிவுக்கும் வந்து விடாதீர்கள். விசாரணை முடிவில் தான் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியும், அதையும் நான் சொல்லிவிடுகின்றேன். ஜெயசீலா தான் கபிலவுக்கு தூங்க அறையை ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார். அதாவது அனுஷ்கா டி சில்வா இவருக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றார். கபில சந்திரசேனவுக்கு நித்திரை கொள்ள தேவையான அந்த அறையை அவர்களுடைய மூத்த மகனுடைய அறையை இவருக்கு ஒழுங்கு செய்து கொடுங்கள், செய்யுங்கள் என்று. பிறகு ஜெயசீலா தான் சென்று கபில சந்திரசேனவுக்கு தூங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அங்கு செய்து கொடுத்திருக்கின்றார். அதே போல முதல் சாட்சியாளர் குறிப்பிட்டாரே, ஏற்கனவே அறையில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று. ஜெயசீலா தான் ஏற்கனவே அந்த அறையில் தண்ணீர் குடிப்பதற்கு தேவையான தண்ணீரையும் அறையில் வைத்திருக்கின்றார்.